கர்த்தர் நல்லவர். போன வாரம் என்ன கவனிச்ச ஞாபகம் இருக்கா? போன வாரம் எங்கே பிரதர் நீங்கள் வந்தீங்க, வரவே இல்லைன்றீங்க. அதுக்கு முந்தின வாரம் என்ன பார்த்தோன்னு யாருக்கும் ஞாபகம் இருக்கா? யாருக்குமே எதுவும் ஞாபகம் இல்லையா? கடவுள் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. என்ன அது கவனிச்சிங்க அப்படின்னா, கேட்குதா நான் பேசுறது? கடவுள் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே. என்ன அந்த கிஃப்ட்டுன்னு நினச்சிங்க? என்ன அந்த கிஃப்ட்டுன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுதான் மறதி. என்னது? மறதி. ஏன்னா போன வாரத்துக்கு முதல் வாரம் என்ன நான் பேசினேன் அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியல இல்லையா? அது நல்லது தான். ஆனால் மறதி நல்லது அப்படின்னா அது எதுக்காக நல்லது, எதுக்காக மறதியை கொடுத்துருக்கிறார் கடவுள் அப்படின்னா, யாராவது நமக்கு ஒரு தீங்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு தீமை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை உடனே மறந்துடணுமா, அதை உடனே மறந்துடணும். அதுக்காகத்தான் மறதியை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு மனசில் வச்சு நீங்கள் அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மறதி என்னவாகும் அப்படின்னா, மறதி அந்த அந்த எண்ணம் அதை திரும்ப 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 நினைக்கிற அந்த எண்ணம் என்னவாகும் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு சின்ன வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நீலாம் நல்லா இருப்பியாடா, நீலாம் வழங்காமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே அப்பயே மறந்துடணும். இதே இது உங்களை பற்றி ஒரு நல்லது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு அன்றைக்கி இது பண்ணீங்களே ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நல்லது நடக்கிற சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். அதுக்காகத்தான் ஞாபக சக்தி கொடுத்துருக்குறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யாரெல்லாம் நன்மை செஞ்சாங்களோ அதெல்லாம் மறந்துட்டு, யாரெல்லாம் தீமை செஞ்சாங்களோ அதை ஞாபகம் வச்சுருக்குறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவன் எனக்கு அன்னைக்கு அப்படி பண்ணான்ல, அவன் எனக்கு அன்னைக்கு அப்படி பண்ணான்ல, அவன் எனக்கு அன்னைக்கு எங்கள் அம்மா என்னை அப்படி சொன்னாங்கல்ல, எங்கள் அண்ணன் என்னை அன்னைக்கு அப்படி சொன்னான்ல, என் தங்கச்சி என்னை அப்படி திட்டினான்ல அன்னைக்கு அப்படின்னு அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்குறோம். ஆனால் அவங்க செஞ்ச அந்த நன்மையான காரியங்கள்லாம் நம்ம மறந்துடுறோம். எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதை அதுக்கு யூஸ் பண்ணாமல், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதோ அதை நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் கடவுள் கொடுத்துருக்கிற எல்லா சுபாவங்களுமே, மனிதனுக்கு கொடுத்துருக்க எல்லா சுபாவங்களுமே மனிதனுக்கு தேவையான ஒன்று தான். அப்போது கோபப்படுறோமே பிரதர், வேதத்தில் போட்டிருக்கு, பாவம் செஞ்சாலும் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் போட்டிருக்கு. அப்போ கோபம் நல்ல குணமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கோபமும் கடவுளுக்கு கொடுத்துருக்கு, கடவுள் தான் கொடுத்துருக்குறாரு. கோபமும் கடவுள் தான் கொடுத்துருக்குறாரு மனிதனுக்கு. ஆனால் கோபத்தை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இயேசு கூட கோபப்பட்டார். எங்கே கோபப்பட்டார் அப்படின்னா, அந்த சபையில் போகிறார், எருசலேமில் சபையில் போகிறாரு. சபையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சபை எதுக்காக அப்படின்னா கடவுளை ஆராதிக்கிறதுக்காகவும் மக்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் தான் சபை. ஆனால் சபை அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு உழவர் சந்தை மாதிரி மாற்றி வச்சுருந்தாங்க. எல்லாம் பொருள் வாங்குறது, விற்கிறது, காசு மாற்றுறது, காசு பணம் பண்ணுறது, அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால இயேசுவே அதை பார்த்து கோபப்படுறாரு. இப்போது நீங்கள் உங்களுக்கு கோபம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள், அதாவது இப்போது நீங்கள் வீட்டில் வேலை செஞ்சுருக்கிறீங்க. வேலை செஞ்சுருக்கும்போது திடீர்னு வீட்டுக்கு வெளியில் சாமான் கழுவி நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு நாய் வீடு உள்ளே போயிடுது, நீங்கள் அதை கவனிக்கலை. பாத்திரம் கழுவிட்டு வர்றீங்க, திரும்பி வர்றீங்க. வந்த உடனே நான் பார்த்த நாய் உள்ளே நின்றுருக்கு. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்களேன். உடனே நாயை துரத்துவீங்க, சவுண்டு விட்டு நாயை துரத்துவீங்கல்ல, வெளியில் போ அப்படின்னு சொல்லி துரத்துவீங்கல்ல. அது எப்படி உங்களுக்கு, ஏன் துரத்துறீங்க? அந்த நாயை ஏன் துரத்துறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் அந்த நாயை துரத்துறீங்க? டக்குன்னு அந்த நாய் மேலே உங்களுக்கு கோபம் வருதா? டக்குன்னு அந்த நாய் மேலே உங்களுக்கு கோபம் வருது. டக்குன்னு அந்த நாய் வீட்டுக்குள்ளே போயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஏதோ வார்த்தைலாம் சொல்லி திட்டி துரத்துறீங்களா? சாதாரணமாக நம்ம வாழ்கிற வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன நாய் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு டக்குன்னு கோபம் வருது, துரத்திடுறோம். இப்போது நம்ம சரீரமும் ஒரு வீடு மாதிரி தான். நம்ம தங்கி இருக்கிற கூடாரம் இது
நம்மளுடைய சரீரம். இந்த சரீரத்துலேயும் அந்த தேவையில்லாத கால் வலி வந்துருச்சு, கை வலி வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு, நோய் எதனா வந்துருச்சு அப்படின்னா எப்படி வீட்டுக்குள்ளே நாய் உள்ளே வந்தால் துரத்துறோமோ, ஒரு இல்லை பண்ணி தெரியாமல் உள்ள வந்துச்சுன்னா எப்படி துரத்துறோமோ, அதை போல் அவங்க வீட்டுக்குள்ளே, அவங்க சரீரமாகிய வீட்டுக்குள்ளே, அந்த கூடாரமாகிய வீட்டுக்குள்ளே தேவையில்லாத வியாதி, தேவையில்லாத வலி, தேவையில்லாத பிரச்சனைகள் எதுனா வந்துச்சுன்னா எப்படி நாயை பார்த்தோன்னே டக்குன்னு உங்கள் கோபம் ஆக்ட் ஆகுதோ, அதே மாதிரி டக்குன்னு உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக இருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்தோன்னே, அந்த கால் வலியை பார்த்தோன்னையோ, இல்லை கை வலியை பார்த்தோன்னையோ, ஜுரத்தை பார்த்தோன்னையோ, தலைவலியை பார்த்தோன்னையோ நீங்கள் டக்குன்னு ஆக்டிவ் ஆகணும். போ நாயே அப்படின்னு துரத்துற மாதிரி அந்த நோயை பார்த்து, அந்த பிரச்சனையை பார்த்து, அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதியை பார்த்து நீங்கள் துரத்தணும். எப்படி நாய் உள்ளே போனதை பார்த்தோன்னே அந்த நாயை நீங்கள் வெறுக்கிறீங்க. இப்போ உள்ளே வந்துருச்சு ஒரு நாய் அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறீங்க, வெறுக்கிறீங்க. அந்த நாய் உள்ளே வந்தோடனே அப்பா அருமையாக இருக்குது, பரவாயில்ல, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிறீங்களா நாயை பிடிச்சி? இல்லைல்ல. ஆனால் அதே மாதிரி நம்ம வியாதியையும் வெறுக்கணும். வியாதியை அரவணைச்சு கொள்ளக்கூடாது. எனக்கு கால் வலி இருக்குப்பா, ரொம்ப நாளாக கால் வலி இருக்குது, எனக்கு நெஞ்சு வலி இருக்குப்பா, ரொம்ப நாளாக நெஞ்சு வலி இருக்குதுன்னு சொல்ல சொல்ல நீங்கள் அதை அரவணைக்கிறீங்க. எனக்கு இந்த ஒரு வாரமாக அந்த ஜுரம் போகவே இல்லை, போகவே போகாது, ஒரு வருஷம் ஆனாலும் போகாது. ஏன்னா நீங்கள் அதை அரவணைக்கிறீங்க, அதை அரவணைக்கிறீங்க. ஆனால் நாயை மட்டும் பார்த்தோன்னே என்ன பண்ணுறீங்க? துரத்துறீங்க. அந்த நாயை விட கேவலமானது தான் உங்களுக்கு வந்திருக்கிற நோய், உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை. அதுக்கு அந்த நோய்க்கு இந்த சரீரத்தின் மேலே அதிகாரமே கிடையவே கிடையாது. ஆனால் அது எப்படி பிசாசு கதவை தட்டிட்டு உள்ளே வர மாட்டான். இயேசு தான் வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் கதவை திறக்கிறானோ அவன் கூட சம்பாஷணை பண்ணி அவன் கூட இருந்து அவனை நான் வாழ வைப்பேன் அப்படி சொல்கிறாரு. ஆனால் பிசாசு போய் நின்றுட்டு, பிரதர் உள்ளே இருக்கிறீங்களா, வரலாமா உங்கள் இருதயத்துக்குள்ளே அப்படின்னு பிசாசு ஒரு நாள் கேட்க மாட்டான். நோய் ஒரு நாள் கேட்காது. சிஸ்டர் உங்களுக்கு கொஞ்சம் கால் வலி கொடுத்துக்கலாமா, சிஸ்டர் கொஞ்சம் உங்களுக்கு தலைவலி நான் தந்துக்கலாமா, ஒரு காலத்துலையும் கேட்காது. ஆனால் சுகம் நீங்கள் அந்த நோயை திறத்தினா தான் அந்த சுகம் உண்டாகும். அந்த நோயை நீங்கள் வெறுத்தா தான் உங்களுக்கு சுகம் உண்டாகும். வாசிக்கலாம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். யாத்திராகமம் 23ஆவது அதிகாரம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்திலே இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இந்த வசனம் தான் நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நம்ம கடைசியாக கவனித்தோம். இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன காண்பிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா, நான் என் தேவனாகிய கர்த்தரையே நான் சேவிப்பேன், அவர் என் அப்பத்தையும் தண்ணீர். நீங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கிறீர்கள், ஆனால் அதாவது கடவுளை நீங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், கடவுளை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருந்த பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணுறாராம், உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். என்ன பண்ணுறாரு? உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் சாப்பிட முன்னாடி உங்கள் சாப்பாடை பார்த்து நீங்கள் பேசணும், நான் என் தேவனாகிய கர்த்தரை நான் சேவிக்கிறேன், இந்த அப்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசணும். அப்படி பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் பேசுகிறதான அந்த வார்த்தை அந்த தண்ணீருக்கு ஊடாக செல்லுது. நீங்கள் பேசுகிறதான அந்த வார்த்தை நீங்கள் சாப்பிடுகிற அந்த சாப்பாடுக்கு ஊடாக செல்லுது. செல்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, நான் அன்றைக்கி சொன்னது மாதிரியே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தண்ணி உங்கள் சரீரத்துக்கு ஏற்ற உணவாக மாறுது. அந்த சாப்பாடு அது என்ன சாப்பாடாக இருக்கட்டும், அது தோசையாக இருக்கட்டும், அது இட்லியாக இருக்கட்டும், அது சாதமாக இருக்கட்டும், அது பரோட்டாவாக இருக்கட்டும், அது பூரியாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடை பார்த்து நீங்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சாப்பாடை ஆசீர்வதிக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம போன வாரம் வாசித்த மாதிரி எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, சகலத்தையும்
சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறாராம். என்ன பண்றாரு? தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். வல்லமையுள்ள வசனத்தினால தாங்குகிறார் அப்படின்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. நீங்கள் உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. எந்த வார்த்தையுமே வல்லமை இல்லாம இல்லை. எந்த வார்த்தையுமே வல்லமை இல்லாம இல்லை. எனக்கு கால் வலி இருக்குது, எனக்கு கை வலி இருக்குது, எனக்கு இந்த நோய் இருக்குது, எனக்கு ஜுரம் இருக்குது அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. அதே அது நீங்க அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்திருக்கிறார், வியாதியை என்னிலிருந்து முற்றிலுமாய் விலக்கி இருக்கிறார் அப்படின்னு நீங்க உங்க அப்பத்தையும் தண்ணீரை பார்த்து சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. நீங்க என்ன வார்த்தையை உங்க இருதயத்தில் யோசிக்கிறீர்களோ, என்ன வார்த்தையை உங்க சிந்தனையில சிந்திக்கிறீர்களோ, என்ன வார்த்தையை உங்க வாயிலிருந்து நீங்கள் புறப்பட பண்ணுகிறீர்களோ, நீங்கள் நேற்றைக்கு என்ன வார்த்தையை உங்க வாயிலிருந்து புறப்பட பண்ணினீர்களோ அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையாக வந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்திலே உங்க வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகளெல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ணீங்களோ, கடந்த காலத்திலே நீங்க என்னென்ன வார்த்தைகளெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்களோ, கடந்த காலத்திலே நீங்க என்ன வார்த்தைகள் எல்லாம் எதற்காக நீங்க செயல்பட பண்ணினீர்களோ அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கை முறையாக உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. நேற்று நான் என்ன பேசணும்னா, நான் விசுவாசத்தில் பேசியிருக்கலாம், இல்லை சந்தேகத்தில் பேசியிருக்கலாம், இல்லை நான் கோபத்தில் பேசியிருக்கலாம், இல்லை நான் ஒரு கவலையில் பேசியிருக்கலாம், இல்லை நான் ஒரு பயத்தில் பேசியிருக்கலாம். அது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் புறப்பட்டு போய் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறதா இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையை சீரமைக்கிறதா இருக்கிறது. நான் தெரியாமல் சொல்லிட்டேன் பிரதர், அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தெரியாமல் சொல்லியிருந்தாலும் தெரிஞ்சு சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது பிரியமானவர்களே. நீங்கள் ஒரு தண்ணியை பார்த்து இந்த தண்ணியை என் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரு, இந்த தண்ணீரை நான் குடிக்கும்போது இந்த தண்ணீர் போய் என் ரத்தத்தில் கலந்து என் ரத்தத்தில் இருக்கிறதான தேவையில்லாத பாக்டீரியாக்களை, தேவையில்லாத வைரஸ்களை எல்லாம் இது என் ரத்தத்திலிருந்து நீக்கி என் ரத்தத்தை இயேசுவின் ரத்தமாக அது மாற்றுகிறதுன்னு நீங்கள் உங்கள் வாயை திறந்து பேசுனீங்க அப்படின்னா நான் சொல்லுகிறேன், ஒரே நாளிலே ஒரே நிமிஷத்திலே எப்பொழுது நீங்கள் அதை விசுவாசித்து உங்கள் வாயை திறந்து பேசுகிறீர்களோ அந்த நிமிஷத்திலே உங்கள் உடல் சுகமாக மாறுகிறது பிரியமானவர்கள். நான் சொல்லல, வேதம் அப்படிதான் சொல்லுது. வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னா, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்பீர்கள், அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து அவர் உங்கள் வியாதியை முற்றிலுமாக உங்களிலிருந்து விலக்குகிறார். நீங்கள் அப்பத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் புசிக்கும் போது நீங்கள் செய்கிற கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவு உண்டாயிருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதில் போட்டுருக்குது, வாசிங்க சிஸ்டர். 25வது வசனம், 23, 25 யாத்திராகமம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நல்லா கவனிங்க, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உங்க தேசத்துல இருப்பதில்லை. நம்ம நினைக்கிறோம் கர்ப்பம் விழுகிறது மலடும் தேசத்தில் இருப்பதில்லை அப்படின்னா சரி, நம்ம இனிமேல் குழந்தை இல்லாமல் இருக்கவே மாட்டோம் போல நம்ம சந்ததியில், அதாவது நம்ம கர்ப்பம் தரிச்சா அது கலைஞ்சிடாது போல அப்படி நம்ம யோசிக்கிறோம். அது ஒரு ஒரு ஊமையாக அப்படி போட்டிருக்குது. இப்போ அப்பத்தையும் தண்ணீரையும் போட்டிருக்குதுன்னா, அப்பத்தையும் போட்டிருக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற அப்பம் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற எல்லா பொருளுமே தான். அப்பம் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற எல்லா பொருளுமே தான். தண்ணீர் அப்படின்னா நீங்கள் குடிக்கிற எல்லா பானமுமே தான். நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க, ஜூஸ் குடிக்கிறீங்க, நீங்கள் மிரண்டா வாங்கி குடிக்கிறீங்க, கொக்கோ கோலா வாங்கி குடிக்கிறீங்க, என்னென்ன நீங்கள் குடிக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஆசீர்வதிக்கிறார். அதே போல் கர்ப்பம் விழுகிறதில்ல, மலடு இருப்பதில்லை அப்படின்னா, கர்ப்பம் விழுகிறதில்லை அப்படின்னா நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலேயுமே, நீங்கள் எடுத்தேறி செயல்படுகிற எல்லா காரியங்களிலேயுமே இனிமேல் பலனற்ற நிலை இருக்கவே இருக்காது. கர்ப்பம் விழுகிறதில்ல, மலடு இருக்கிறது இல்லைன்னா என்ன மீனிங் அப்படின்னா இனிமேல் பலனற்ற நிலை. நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் எல்லா செயல்கள்லையும் பலனற்ற நிலை, பலன் இல்லாத நிலை இருக்கவே இருக்காதுன்றதான் வேதம் இப்படி சொல்லியிருக்குது. உன் தேசத்திலே மலடும்
கர்ப்பம் விழுகிறது மலடும் இருப்பது இல்லைன்னு சொல்லியிருக்குது. அது என்ன மீனிங் கவனிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இல்லை குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், நீங்கள் என்ன காரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த காரியம் கண்டிப்பாக பலனற்று போகவே போகாது, பலனில்லாத நிலைக்கு தள்ளப்படாது. அதுதான் மீனிங். அதுக்கு இன்னும் நம்ம மேலே போகலாம். 11 இது எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நம்ம என்ன கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது சொல்லுங்க பாப்போம். நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது? யோபு எடுத்து வாசிக்கலாம். மறந்துட்டீங்க போல, எடுத்து வாசிக்கலாம். 42 அதிகாரம். யோபு 42 அதிகாரம் 2 வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இதில் தான் நம்ம பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணோம். என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அவர் வந்து செய்ய வல்லவர். யார் அவரு? எப்படி செய்வார்? ஏன் செய்யலை? அந்த ஏன் செய்யலைன்றதை தான் நம்ம ஒன்றொன்னா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். கரெக்டா? ஏன் செய்யலை அப்படின்னா, அவர் செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறார். அவர் செய்ய வல்லவர் தான். அவர் எப்படி செய்வார்னா, நீங்கள் நினைக்கிறதுக்கும், நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், நீங்கள் கற்பனை செய்கிறதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்லமில்லவராக தான் இருக்கிறாரு. ஆனால் ஏன் செய்யலை அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சரியான பாதையில் போல, நம்ம சரியாக அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கலை. ஏன்னா விசுவாசமானது, வாசிங்க சிஸ்டர், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம்முடைய உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இதில் நான் என்ன காண்பிச்சேன் அப்படின்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பிச்சேன். நம்பப்படுகிறவைகளின் உறுதி சொல்லும்போது, ஆபிரகாம் எப்படி ஒரு காரியத்தை உறுதியாக நம்பினானோ, அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு வேண்டிய காரியத்தை நீங்கள் உறுதியாக நம்பணும் அப்படின்றத நான் காண்பிச்சேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. காணப்படாதது அப்படின்னா, ஈசாக்கு அவனுக்கு காணப்படலை. ஈசாக்கு அவனுக்கு காணப்படலைன்றதை விட, அவனுக்கு வந்து ஈசாக்கு வந்து பிறக்கிறதற்கு, ஈசாக்கு தோன்றுகிறதற்கான அறிகுறியே இல்லை. ஈசாக்கு காணப்படலைன்றதை விட, ஈசாக்கு தோன்றுகிறதற்கான அறிகுறியே இல்லை. அப்போது என்ன பண்ண ஆபிரகாம்? விசுவாசித்தான் சந்தேகப்படாமல். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. இதெல்லாம் நான் உங்களுக்கு காண்பிச்சேன். தொடருங்க சிஸ்டர். காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. அதனால முன்னோர் நற்சாட்சி பெற்றார்கள்னு நீங்கள் கீழே வாசிச்சு பாருங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லாக வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் விசுவாசத்தினால என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு வரிசையாக இருக்கும். நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். அடுத்து வாசிங்க சிஸ்டர். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும், ஆபிரகாமுடைய முழு உலகமும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக தான் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அதே போல் நம்மளுக்கும் தேவன் வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம், 1000 மடங்கு பெருகுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் வந்து சுகமாக இருப்பீங்க, நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க அப்படின்னு ஏகப்பட்ட வாக்கு தத்தங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதை போல நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்
ஆபிரகாமுக்கு நடந்துச்சு, நமக்கு ஏன் நடக்கலை அப்படின்னா, நம்ம இந்த வாக்குத்தத்தங்களை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கொள்ளலை. இந்த வாக்குத்தத்தங்களை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கொள்ளலை. ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான் அப்படின்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவன் பார்க்கும் பொழுது, அவன் வாக்குத்தத்தத்தை வாசிக்கும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சது, வாக்குத்தத்தம் என்பது ஒரு விதை. வாக்குத்தத்தம் என்பது என்ன? ஒரு விதை. இப்போ ஒரு விதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் கையில் ஒரு விதை இருக்குது, என்ன பண்ணுவீங்க? ஃபிசிக்கலாக உங்கள் கையில் தக்காளி விதை கொடுக்குறேன், நான் ஒரு 10 தக்காளி, ஒரு 100 தக்காளி விதை கையில் கொடுக்குறேன். அது தக்காளியாக மாற்றணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு தெரியாதா? தக்காளி விதையை தக்காளியாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? தக்காளி விதையை தக்காளியாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் வந்து தக்காளி விதையை நம்ம கையில் கொடுத்தோன்னா, நீங்கள் அதை உங்கள் கையிலையோ இல்லை உங்கள் பையிலையோ வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, தக்காளி விதை தக்காளியாக மாறவே மாறாது. புரியுதா? தக்காளி விதையை தக்காளியாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் நிலத்தில் விதைக்கணும். கரெக்டாக? நிலத்தில் விதைக்கணும். நிலத்தில் விதைக்கிறது உங்கள் கடமை. நல்லா கவனிங்க, நிலத்தில் விதைக்கிறது உங்கள் கடமை. நிலத்தில் விதைச்சிட்டிங்க அப்படின்னா, எப்படி ஒரு ஒரு தாயின் கர்ப்பத்தில், நல்லா கவனிங்க, ஒரு தாயின் கர்ப்பத்தில் ஒரு அணு போய், தாயின் கர்ப்பத்தில் ஒரு அணு போய் கர்ப்பப்பையில் சேர்ந்து எப்படி அது கருவாக மாறி அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கப்பட்டு அது குழந்தையாக மாறி எப்படி அது 10 மாதங்கள் கழித்து குழந்தையாக வெளியில் வருதோ, அதே மாதிரி நீங்கள் விதைக்கிறதான விதை மண் வந்து இப்போ கர்ப்பப்பை மாதிரி அந்த மண்ணுக்குள்ளே அந்த விதை போய் அந்த விதை வந்து ஒரு 6 நாட்களோ ஒரு 7 நாட்களோ கர்ப்பம் தரிக்கிறத போல் அது விதை கர்ப்பம் தரித்து அதற்குள்ளாக இருக்கிற அந்த அந்த வேர் விடுற தன்மையை வெளியில் விடுது. இது நீங்கள் உங்களால் வேர் விட வைக்க முடியுமா? உங்களால் என்ன பண்ண முடியும்? உங்களால் விதைக்க தான் முடியும். உங்களால் விதைக்க முடியும். நீங்கள் விதைக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த விதையை விதைக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த விதைக்குள்ளாக இருக்கிற சக்தியை, விதைக்குள்ளாக இருக்கிறதான பவரை நீங்கள் வெளியே கொண்டு வர்றதுக்கு உங்களால் முடியுது. ஏன்னா நீங்கள் விதைக்கிறீங்க. அந்த மண்ணில் விதைக்கிறதுனால மண்ணும் அந்த விதையும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த விதையை முளை விட பண்ணுது. 2 இலைகள் விட பண்ணுது, வேர் விடுறதுக்கு பண்ணுது. அந்த மண் அந்த இதை சேர்ந்து அந்த விதைக்குள்ளே இருக்க சக்தியை அந்த மண் வெளியில் கொண்டு வருது. புரியுதா சிஸ்டர்? இப்போது உங்கள்கிட்ட நான் தக்காளி விதை கொடுத்தேன், நீங்கள் அதை மண்ணில் விதைச்சி அதை விதையாக கொண்டு வர பண்ணிட்டீங்க. இப்போது உங்கள்கிட்ட நான் வார்த்தை தான் விதை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். வார்த்தை தான் விதை. என்ன வார்த்தைன்னா, அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார், வியாதியை உங்களிருந்து விளக்குகிறாருன்னு நான் சொல்லித்தரேன்ல, அதுதான் விதை. அந்த விதையை இப்போ தக்காளி விதைனா கொடுத்தோன்னே ஓகே மண்ணில் விதைக்கணும்னு நமக்கு தெரியுது. இப்போ வார்த்தை தான் விதை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அவர் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார், வியாதியை உங்களிருந்து முற்றிலுமாக விளக்குகிறார் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? இதை நம்ம எப்படி விதைக்கிறது? விசுவாசித்து அறிக்கை பண்ணணும். நான் போன வாரம் போதிக்கும் போது நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, அதாவது வார்த்தை விதை. வார்த்தை என்னது? விதை. இப்போது தக்காளி தான் விதை அப்படின்னா நிலம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? நிலம் எங்கே இருக்குது? பூமியில் நிலம் இருக்குது. பூமியில் இருக்குது. பூமியில் இருக்கிறது நிலம் இருக்குது. பூமியில் சாதாரண நிலங்கள், நல்ல நிலம் இருக்குது. கவனிங்க, பூமியில் இருக்கிற நிலங்கள் நல்ல நிலங்கள் இருக்குது, பாலைவனம் இருக்குது, கற்பாறை இருக்குது, மலைகள் இருக்குது, குன்றுகள்லாம் இருக்குது. இப்போ விதையை நான் உங்ககிட்ட தக்காளி விதையை கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் எங்கே போய் விதைப்பீங்க? கேட்கல சத்தமாக? நல்ல நிலத்தை சூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? எங்கே தக்காளி விதையை விதைச்சா நல்லா வளரும் அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்க. எந்த மண்ணை போட்டால் அது நல்லா வளரும் அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்க. அதுக்காக போய் அக்கம் பக்கத்தில் போயிட்டு எங்கே மண் நல்லா இருக்குதுன்னு எங்கேயாவது உரம் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த
சாணி இல்லைன்னா இது புழுக்க எதுனா இப்போ ஆட்டோட இது பொருளை போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த மண் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மண்ணை கொஞ்சம் வாரிட்டு வந்து போட்டு கலக்கி அதில் நட்டு வைப்போம். கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, விதை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு உங்கள் கையில், அது கரெக்டாக வளர்ந்து வரணும் அப்படின்னா, அது சரியான பலனை கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதை கொண்டு போய் ஒரு கல் மேலே விதைச்சிங்கனாலோ, ஒரு பாறையில் விதைச்சிங்கனாலோ, இல்லை ஒரு பாலைவனத்தில் விதைச்சிங்கனாலோ அது சரியான பலனை கொடுக்காது. நீங்கள் விதையை விதைக்கிறதுக்கு முதல்ல ஒரு நிலத்தை சூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? நிலத்தை சூஸ் பண்ணணும். நிலத்தை சூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து, நிலம் அப்படின்னா விதைன்றது கையில் இருக்குது, நிலன்றது பூமியில் இருக்குது. பூமியில் நம்ம தேடி நல்ல இடத்த தேடி நல்ல மண்ணை தேடி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வார்த்தை தான் விதை, வார்த்தை தான் விதை. நிலன்றது எங்கே இருக்குது? நிலம் எங்கே இருக்குது சிஸ்டர்? சொல்லுங்கள். தக்காளி விதைக்கு விதை கையில் கொடுத்தேன், அதுக்கு நிலம் எங்கே இருக்குதுன்னா பூமியில் இருக்குது. அடுத்து இருங்க, இன்னொன்று நான் கேட்குறேன். இப்போ உங்கள் கையில் ஒரு 500 ரூபா கொடுக்குறேன், ஓகேவா? உங்கள் கையில் ஒரு 500 ரூபா கொடுக்குறேன். இதை நீங்கள் வந்து ஒரு 10,000 மாற்றுங்கன்னு சொல்கிறேன். 500 ரூபாயை, அதாவது அந்த 500 ரூபா தான் விதை. நீங்கள் அதை வந்து 10,000 மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நிலம் எங்கே இருக்குது? என்ன நிலத்தில் விதைப்பீங்க? அதை கொடுக்கறது ஒன்று கொடுக்கலாம், இல்லை அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். விதை எங்கே இருக்குது? அதில் அதுக்கு விதை எங்கே? விதை காசு, அதுக்கு நிலம் எங்கே இருக்குது? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, இல்லை யாருக்குன்னா கொடுக்குறதோ, இல்லை ஒரு பாஸ்டருக்கு காணிக்க கொடுக்குறதோ, இல்லை யாருக்குன்னா அது வந்து அது விதை, அதுதான் நிலம். நீங்கள் அதுலேயும் வந்து நல்ல நிலத்தை சூஸ் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, 500 நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு கடையில் வாங்குறது, இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, ஒரு எஸ்ஐபியில் போடுறது, இல்லை பேங்க்கில் போட்டு வைக்கிறது, வட்டி வர்றது, நிலம். அதெல்லாம் நிலம், அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுற நிலம். தக்காளி விதைக்கு நிலம் எங்கே இருக்குது? நிலம் பூமியில் இருக்குது. இப்போ காசுக்குன்னா அதுக்கு நிலம் எங்கே இருக்குது? பிஸ்னஸோ பேங்க்கோ இல்லை ஊழியக்காரருக்கு கொடுக்குறதோ ஏதோ ஒரு இடத்துல அதை விதைக்கிறோம். அது விதைச்சோம்னா அது திரும்பி ஒரு விசுவாசிக்கிறோம். அப்போது வார்த்தை தான் விதை. நல்லா கவனிங்க, வார்த்தை தான் விதை. அந்த வார்த்தைக்கு நிலம் எங்கே இருக்குது? கையை தட்டுங்க அவருக்கு. இருதயம், நம்மளுடைய இருதயம் தான் நிலம். நம்மளுடைய உள்ளான மனது தான் நிலம். எவன் ஒருவன் நம்ம போதிக்கிற இந்த வார்த்தைகளை, போதிக்கப்படுகிற இந்த வசனங்களை எடுத்து தன்னுடைய இருதயமாகிய நல்ல நிலத்தில் அதை சரியான நிலமாக உழுது அந்த மண்ணை சரியாக பண்படுத்தி அந்த சரியான நிலத்தில் இந்த வார்த்தையாகிய விதையை விதைக்கிறது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படி தக்காளி விதையை நீங்கள் மண்ணில் விதைக்கிறீங்களோ அதே போல் உங்களுடைய இருதயமாகிய நிலத்திலே இந்த வார்த்தைகளை, அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதி எண்ணிலிருந்து விலக்குகிறார் என்ற இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் நல்ல நிலத்தில் நீங்கள் விதைக்கிறதுக்கு விதைச்சிங்க அப்படின்னா அந்த நல்ல நிலத்தில் அதை ஒவ்வொரு நாளும் சரியான உரம் கொடுத்து தண்ணீர் ஊற்றி அதை பாதுகாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வார்த்தை வேர் விடுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தில் எப்படி இருதயத்தில் வைக்கிறது, எப்படி இருதயத்தில் விதைக்கிறது? வாசிக்கலாம். மார்க்கு 4வது அதிகாரம், மார்க்கு 4வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிங்க. மார்க்கு 4வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிங்க. இன்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன், நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து, எப்படி போட்டிருக்குது? ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து. ஒரு மனுஷன் அப்படின்னா நீங்களும் நானும் தான் விதையை விதைக்க முடியும். ஒரு கடவுள் விதையை விதைத்துன்னு போட்டிருக்கலாம் இல்லையா? ஒரு மனுஷன் ஒரு விலங்கு விதையை விதைத்துன்னு போட்டிருக்கலாம் இல்லையா? ஒரு சிங்கம் விதையை விதைத்துன்னு போட்டிருக்கலாம் இல்லையா?
ஒரு புறா விதையை விதைத்துன்னு போட்டிருக்கலாம் இல்லையா? என்ன போட்டிருக்குது? ஒரு மனுஷன் விதையை விதைத்து, வாசிங்க சிஸ்டர். ஒரு மனுஷன் விதையை விதைத்து, நிலத்தில் விதையை விதைத்து, ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, நிலத்தில்னா ஒரு மனுஷன் அவனுடைய இருதயத்தில் விதையை விதைச்சு என்ன பண்ணணுமா அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து இரவிலே தூங்கி, நல்லா கவனிங்க, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய். எப்படி? இப்போ நீங்கள் தக்காளி விதை உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நிலத்தில் விதைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் விதைச்சிட்டு இரவில் போய் தூங்கி பகலில் முழிச்சிருக்கிறீங்க, இரவில் போய் தூங்குறீங்க, பகலில் முழிச்சிருக்கிறீங்க, இரவில் போய் தூங்குறீங்க, பகலில் முழிச்சிருக்கிறீங்க. இப்படி இருக்கும்போது நீங்களே அறியாத விதமாய் உங்களுக்கே தெரியாத விதமாக என்ன பண்ணுது அப்படின்னா, அது அந்த மண்ணுக்குள்ளே வேலை நடக்குது. நீங்கள் உங்கள் இருதயத்தில், நல்லா கவனிங்க, நீங்கள் உங்கள் இருதயத்தில் வார்த்தையை விதைச்சி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை சூஸ் பண்ணி, உங்களுக்கு தக்காளி தேவைன்னா தக்காளியை சூஸ் பண்ணி, உங்களுக்கு வெண்டைக்காய் தேவைன்னா வெண்டைக்காயை சூஸ் பண்ணி, உங்களுக்கு கத்திரிக்காய் தேவைன்னா கத்திரிக்காயை சூஸ் பண்ணி, உங்களுக்கு மாங்காய் தேவைன்னா மாங்காயை சூஸ் பண்ணி, உங்களுக்கு என்ன தேவையோ அதை சூஸ் பண்ணி, உங்களுக்கு கால் வலி சரியாகணும்னா கால் வலியை சூஸ் பண்ணி, உங்களுக்கு குடும்ப பிரச்சனை சரியாகணும்னா அந்த குடும்ப பிரச்சனைக்கான வார்த்தையை சூஸ் பண்ணி, உங்கள் வேலையில் பிரச்சனைனா வேலையில் இருக்க பிரச்சனை சரி பண்ணணும் அப்படின்னா அதை சூஸ் பண்ணி, என்ன உங்களுக்கு தேவையோ அதை சூஸ் பண்ணி அதை உங்கள் இருதயத்தில் விதைக்கணும். இருதயத்தில் விதைக்கிறது அப்படின்னா, நல்லா கவனிங்க, இருதயத்தில் விதைக்கிறது அப்படின்னா, நிலத்தை பண்படுத்துறது அப்படின்னா, உங்கள் இருதயத்தை தேவையில்லாத காரியங்களெல்லாம் எடுத்து போட்டு விட்டு, இப்போ நிலத்தை பண்படுத்துகிற அப்படின்னா, தக்காளி விதைக்க போகிறீங்க அப்படின்னா, அங்கே வெறும் முள்ளுக்காடும் வெறும் செடியும் தேவையில்லாத களைகள்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? விதைக்க முடியாது. விதைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நிலத்தை சுத்தப்படுத்தணும், உழுகணும். அதை போல் உங்கள் இருதயத்தில் ஏற்கனவே இருக்கிறதான தேவையில்லாத களைகளெல்லாம் பிடுங்கணும், தேவையில்லாத சிந்தனைகளெல்லாம் பிடுங்கணும், தேவையில்லாத காரியங்கள்லாம் எடுத்து போடணும். எடுத்து போட்டுட்டு அந்த நிலத்தில் தக்காளி வேணும் அப்படின்னா தக்காளி விதை மட்டும்தான் இருக்கணும். அங்கே தக்காளி வேணும்னா என்ன இருக்கணும்? தக்காளி விதை மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு சுகம் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு குடும்ப பிரச்சனை மாறணும் அப்படின்னா, உங்களுக்கு ஊழியத்தில் முன்னேற்றம் உண்டாகணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்கள் இருதயமாகிய நல்ல நிலத்தில் உங்களுக்கு தேவையான அந்த விதை அங்கே இருக்கணும். இப்போ சுகம் உண்டாகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா, அவருடைய தழும்புகளாலே நான் சுகமானேன் என்ற அந்த வசனத்தை நீங்கள் உங்கள் இருதயத்தில் விதைக்கணும். அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை என்னிலிருந்து முற்றிலுமாக விலக்குகிறார் என்ற வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நீங்கள் விதைக்கணும். விதைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, விதைக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போது நிலத்தில் விதைக்கிறது அப்படின்னா நம்ம போயிட்டு இடத்த சுத்தம் பண்ணி உழுது அது உரம்லாம் போட்டு விதையை தூவிட்டு மண் மூடிட்டு வந்துடுறோம். அதுதான் நிலத்தில் விதைக்கிறது. இருதயத்தில் விதைக்கிறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் இருதயத்தில் ஏற்கனவே இருக்கிறதான எல்லா தேவையில்லாத சிந்தனைகளை, தேவையில்லாத எண்ணங்களை, அந்த அக்கா என்னை இப்படி திட்டுச்சு, அந்த சூப்பர்வைசர் என்னை இப்படி திட்டினானே, அந்த அண்ணன் என்னை இப்படி திட்டினாரு, அந்த அக்கா என்னை இப்படி மாற்றி பேசிச்சு என்ற ஏற்கனவே இருக்கிறதான அந்த தேவையில்லாத எல்லா எண்ணங்களையும் பிடுங்கி எடுத்து விட்டு உங்கள் நிலத்தை முழுவதுமாய் சுத்தப்படுத்தி, உங்கள் இருதயத்தை முழுவதுமாக சுத்தப்படுத்தி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வாயை திறந்து சொல்லணும். உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நான் வாயை திறந்து சொல்கிறேன், அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நான் சொல்கிற வார்த்தை இப்போ உச்சரிக்கிறேன், அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு உச்சரிக்கிறேன். இந்த உச்சரிக்கிற வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னா, அது அப்படியே என் காதில் கேட்குது. கேட்குதா? நான் பேசுகிறது எத்தனை பேர் காதில் கேட்குது? காதில் கேட்குது. காதில் கேட்குறதோடு இல்லாமல் அது என்னுடைய ஆள் மனதுக்கு, காது மூலமாக என்னோடய உள் மனதுக்கு, ஆள் மனதுக்கு அது போகுது. அது ஆள் மனதுக்கு போகணும் அப்படின்னா
ஏதோ அப்பத்தையும் தண்ணீரை அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது இல்லை. அது ஆள் மனதுக்கு போகும் வர அந்த விதை வந்து மண்ணுக்கு அடியில் போகிற வரைக்கும் நீங்கள் மண்ணை போட்டு மூடுறீங்களா இல்லையா? தக்காளி செடியாக வரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா உழுதுட்டு அப்படியே மேலாப்பில் விதைச்சிட்டு வந்துடுறது இல்லை. விதைச்சிங்கன்னா பறவை வந்து கொத்தி சாப்பிட்டுட்டு போயிடும். நீங்கள் நல்லா உழுது அதில் விதையை விதைச்சி அப்படி மண்ணை போட்டு மூடி அதை ஆழத்துக்கு அனுப்புறீங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக பண்ணுறீங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஒரு உழவை வந்து உழுதுட்டு அந்த மண்ணெல்லாம் தோண்டி அந்த விதையை விதைச்சி திரும்பி மண்ணை போட்டு மூடுறதெல்லாம் அது பிசிக்கலாக பண்ணுறான். அதே மாதிரி நீங்கள் உங்கள் இருதயமாகிய நல்ல நிலத்தில் வார்த்தையை பிசிக்கலாக உள்ளே கொண்டு போய் அந்த நிலத்தில் அந்த விதை ஆழமாக போகிற வரைக்கும், அதாவது விதை அங்கேயே தங்கி இருக்கிற வரைக்கும், வார்த்தை உங்கள் ஆள் மனதிலே ஆள் இருதயத்திலே தங்கி இருக்கிற வரைக்கும் நீங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். திரும்ப 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 அவர் என் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் என் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்திருக்கிறார், வியாதியிலிருந்து விலக்கி இருக்கிறார், அவர் என் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் என் வியாதியிலிருந்து விலக்கி இருக்கிறார் என்று திரும்ப 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 நீங்க அறிக்கை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, உங்க காதுல திரும்ப 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 அந்த வார்த்தை உள்ள போகுது. அது உள்ள போய் ஆள் மனதில் அது பதிகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி பதியும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே இருந்த எல்லா பிரச்சனைகளையும் நீக்கப்பட்டு, ஏற்கனவே இருந்த எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து போட்டுட்டு இந்த நல்ல வார்த்தைகளை உள்ள நீங்கள் அனுப்புறீங்க. இந்த வார்த்தைகள் நிலமாக விதத்தில் விதைக்கப்படும் போது தான் அப்போ தான் அந்த வார்த்தை வேறுவிடுகிறதா இருக்கிறது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு சிஸ்டர் புரியுது? அதாவது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், பேசுகிற வார்த்தையை வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிட்றோம். ஆனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு, நல்லா கவனிங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வார்த்தையை பேசி 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 இருதயத்தில் விதைச்சிட்டு, ஆள் மனது வரை விதைச்சிட்டு போகும்போது உங்களுக்கு பிடிக்காத மூஞ்சி வந்துடுச்சு அப்படின்னா, ரோட்டில் நடந்து போகும்போது டக்குன்னு இருதயத்தில் அந்த அவங்கள பார்த்தோன்னே அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அந்த ஞாபகம்லாம் வர ஆரம்பித்தா நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு விதைச்சி வச்ச விதையெல்லாம் நீங்கள் என்ன தான் விதைச்சிருந்தாலும் அதை வந்து பண்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் தக்காளி விதைச்ச விதை தக்காளி செடியை போய் பார்க்கணும் அது எப்படி இருக்குது அப்படின்னு. அதை சுற்றி புல் முளைச்சிருந்துச்சுன்னா பிடுங்கணும். ஆனால் நம்ம அதை விதைச்சிட்டு கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி இருக்காது. அங்கே கொஞ்ச நாள் கழித்து போய் பார்த்தீங்கன்னா அங்கே வெறும் புல்லும் குறுக்கும் தான் முளைச்சி போயிருக்கும் பொழுது தக்காளி செடியே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் எதை நோக்கி ஓடுகிறீர்களோ அதில் ஃபோக்கஸாக இருக்கணும். அதில் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா மட்டும்தான், அதை சிந்திச்சிங்கன்னா மட்டும்தான், அதை யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் வார்த்தையை இருதயத்தில் எழுதி என்ன உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன உங்களுக்கு கிடைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை உங்கள் இருதயத்தில் எழுதணும். அதுக்கேற்ற வார்த்தைகளை நீங்கள் எழுதணும். அதற்கேற்ற வசனங்களை தேடி கண்டுபிடிக்கணும். பைபிளை படித்து என்ன நமக்கு தேவையோ அதுக்கேற்ற வசனங்களை தேடி கண்டுபிடிக்கணும். நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து உங்கள் இருதயத்தில் வச்சு, இன்றைக்கி நீங்கள் விதைக்கிறீங்க, நாளைக்கு அந்த விதை உங்கள் இருதயத்தில் இல்லாமல் போச்சு அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் விதைக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் விதைச்சிட்டு வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். 16லேருந்து வாசிங்க. ரோமர் 10வது அதிகாரம் 16வது வசனம். ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். விசுவாசம் கவனிங்க சிஸ்டர், விசுவாசம் எதனால வருது அப்படின்னா, விசுவாசம் எதனால வருது?
ஆதலால் விசுவாசம் கேள்வினால வருது. வாசிங்க சிஸ்டர். கேள்வி தேவனுடைய வசனத்தினால வருது. நான் வசனத்தை நான் பேசுகிறேன், வசனத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் வசனத்தை கேள்விப்படுறீங்க. இந்த கேள்விப்படுற இந்த வசனத்தை, அதாவது கேட்குற இந்த வசனத்தை இந்த இருதயம் வரை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா, நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க, நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க, நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க. கேள்விப்படுற இந்த வசனத்தினால நீங்கள் வசனத்தை, இந்த கேள்விப்படுற இந்த வசனத்தை, உங்கள் காது மூலமாக கேள்விப்படுற இந்த வசனத்தை நீங்கள் இருதயத்துக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா, விசுவாசம் கேள்வினால வருகிறது. விசுவாசம் எதனால வருகிறது? கேள்வினால வருகிறது. நீங்க கேட்கறதுனால தான் உங்களுக்கு விசுவாசம் வருகிறது. நான் வசனத்தை போதிக்கிறேன், வசனத்தை போதிக்கிறேன், வசனத்தை போதிக்கிறேன். ஆபிரகாமுக்கு விசுவாசம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவன் கேட்டான். கடவுள் அவங்ககிட்ட பேசினதை ஆபிரகாம் கேட்டான். கேட்டதோட விட்டுறல, அவன் இருதயத்துக்கு கொண்டு போனான் அந்த வசனத்தை. நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் கேள்விப்படுகிற வார்த்தைகளை, நீங்கள் யோசிக்கிற இந்த வார்த்தைகளை, நீங்கள் சிந்திக்கிற இந்த வார்த்தைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை விசுவாசமா மாற்றணும். விசுவாசமா மாற்றணும் அப்படின்னா, உங்கள் இருதயத்திலே அதை மீண்டும் 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 எழுதி, எப்படி ஒரு கற்பலகையிலே ஒளியை வச்சு அடித்து அந்த எழுத்துக்கள் உண்டாக்குகிறார்களோ, அதை போல திரும்ப திரும்ப பேசி 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 உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்க வேண்டும் பிரியமானவர்களே. இப்படித்தான் விசுவாசம் வேலை செய்யுது. இப்படித்தான் விசுவாசம் வேலை செய்யுது. நீங்கள் உங்கள் வாயினால் என்னென்னலாம் அறிக்கை பண்ணுறீங்களோ, உங்கள் வாயினால் என்னென்னலாம் பேசுகிறீர்களோ, அதெல்லாம் உங்கள் இருதயத்தில் போய் ஸ்டோர் ஆகுது. நீங்கள் ஒரு ஒரு பஸ்ஸில் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு எங்கே வெளியில் போட்டு பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா, அந்த பஸ்ஸில் ஒரு பாட்டு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் கேள்விப்படுறீங்க, கேட்குறீங்க, காதில் கேட்டுட்டு நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி போயிட்டா கூட நீங்கள் உங்களையே அறியாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பாட்டில் வந்த வார்த்தைகளை நீங்களே உச்சரிக்கிறீங்க. அது ஒரு டைம் உச்சரித்தா பரவாயில்ல, அன்னைக்கு காலையில் கேட்ட அந்த பாட்டை சாயந்தரம் வரையும், இரவு வரையும், நைட்டு வரையும் திரும்ப திரும்ப நீங்கள் அதை யோசிக்கலைன்னா கூட அது உங்கள் எண்ணத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் அதே மாதிரி நீங்கள் இந்த வசனத்தை காலையில் எந்திரிச்சு வாசித்தீர்களே ஆனால், இந்த வார்த்தையை எழுந்து உங்கள் காதுகளிலே கேட்டீர்களே ஆனால், நீங்கள் அறிக்கை பண்ணுறது உங்கள் காதுக்கே கேட்குற மாதிரி அறிக்கை பண்ணணும். நான் டெய்லி அறிக்கை பண்ணுறேன் பிரதர், சாமியார் மாதிரி உட்காந்து தியானம் பண்ணிட்டு மனசுக்குள்ளே அறிக்கை பண்ணிட்டேன். உங்கள் இருதயத்தில் எழுதப்படணும் அப்படின்னா நீங்கள் கேட்கணும், கேள்விப்படணும், உங்கள் வாயினால் உச்சரிக்கணும். அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறாருன்னு வாயை திறந்து சொல்லணும். இல்லை ரூபா மூடிட்டு நீங்கள் கத்தலாம், அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதி அங்கிலிருந்து விளக்குகிறார். அப்படி கத்தும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் காதுக்குள்ளே போகுது உங்கள் வார்த்தை, அது இருதயத்தில் போகுது. நீங்கள் காலையில் சொன்ன அந்த வார்த்தை உங்களை அந்த நாள் முழுவதுமாய் அது உங்களை நடத்தி செல்லுகிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. காலையில் எந்திரிச்சு சொன்னீங்க அப்படின்னா, அது அன்றைக்கி நாள் முழுவதும் அந்த வார்த்தை உங்களை நடத்துது. காலையில் எந்திரிச்சு ஒரு பாடலை கேட்டீங்க அப்படின்னா, அந்த பாடல் உங்களை நாள் முழுவதுமாக நடத்துகிறதா இருக்கிறது. இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யணும், இதை ஒவ்வொரு நாளும் செய்யணும். இது எப்போ வரைக்கும் செய்யணும் அப்படின்னா, அவன் எப்போ வரைக்கும் இதை யோசிச்சான் அப்படின்னா, ஈசாக்கு குழந்தையாக வெளிப்படுற வரைக்கும் இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, கடவுளுடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, கடவுளுடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, கடவுள் என் மூலமாக வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் என்றதை இவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நீங்க எந்த நிலைமையில வேணா இருக்கலாம், நீங்க இல்லாமல் இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், எந்த நிலைமையில வேணா இருக்கலாம், எப்பேற்பட்ட நோயா வேணா இருக்கலாம், நீங்க சாவின் விளிம்புல போய் கூட நின்று கொண்டு இருக்கலாம். அங்க நின்றுட்டு நீங்க கடவுளோட வார்த்தையை எடுத்து உங்க சரீரத்துக்குள்ளாக அனுப்புறீர்களே ஆனால், அந்த வார்த்தை போய் உங்க சரீரத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் உச்சரிக்கிறதா அந்த வார்த்தைக்குள்ளாகவே அதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமையும் இருக்கிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் சர்வத்தையும் அவர் வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தாங்கி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. நான் சொல்றேன், நீங்க சாதாரண ஒரு மனுஷனா இருக்கலாம், ஆனா நீங்க இயேசுவினுடைய வார்த்தையை உங்க வாயிலிருந்து உச்சரிக்கும் பொழுது, வார்த்தையை நீங்கள் அனுப்பும் பொழுது, நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அநேக வசனங்கள் இருக்குது. அவர் வார்த்தையை அனுப்பி சொஸ்தமாக்கினார் எழுதப்பட்டிருக்குது. அவர் வார்த்தையை அனுப்பி அநேகரை சொஸ்தமாக்கினார். அவர் வார்த்தையை அனுப்பி அநேக சூழ்நிலைகளை மாத்தினாரு. அவர் சொல்றாரு, இறையாதே அமைதலாயிருன்னு சொல்றாரு.
யாரை பார்த்து சொல்றாரு? கடலை பார்த்து சொல்றாரு. கடல் கொந்தளிச்சிட்டு இருக்குது, காற்று வீசிட்டு இருக்குது, புயல் காற்று. சொல்றாரு, இறையாதே அமைதலா இருன்னு சொல்றாரு. நூற்றுக்கு அதிபதி வந்து கேட்குறான், என் புள்ள வந்து மறிக்க கிடக்குறான் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அவனை சுத்தமாக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி பாப்பா போகலான்னு கூப்பிட்றாரு. நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், நீங்கள் அவ்வளோ தூரம் வரணும்னு இல்லை, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, நீ போய் பாரு, உன் பையன் சொஸ்தமாக இருப்பான்னு சொல்கிறாரு. அவன் போய் அங்கே போய் கேட்குறான், எத்தனை மணிக்கு இவன் சரியானா அப்படின்னு. இயேசு சொன்ன நேரமும் இவன் சொஸ்தமான நேரமும் சரியாக இருக்கிறது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வார்த்தையை அனுப்பி வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இருதயம், உங்கள் இருதயம், அந்த இருதயத்திலே வார்த்தைகளை எழுதி வைக்கும் பொழுது, வாயிலை உச்சரிக்கும் பொழுது, உங்கள் காது மூலமாக இருதயத்துக்கு அனுப்பும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, நாமெல்லாம் எழுந்து நிற்கலாம். ஜெபிக்கலாம். வார்த்தையை அனுப்பி அவர் சுகத்தை உண்டு பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். வார்த்தையை அனுப்பி அவர் வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். இருதயமாகிய நல்ல நிலத்திலே நாம் விதைக்கப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பேசுகிறதுலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே உங்களை பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை எதிர் வீட்டில் இருக்கிறவங்கள பேசுகிறதா இருக்கட்டும், உங்கள் எதிரியே பேசுகிறதா இருக்கட்டும், எதிரியை கூட நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களுக்கானதாக இருக்கிறது. நீங்கள் எதிரியை கூட திட்டக்கூடாது, எதிரியை கூட நீங்கள் வஞ்சனையாக பேசக்கூடாது, எதிரியை கூட நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் நிலத்திலே விதைக்கப்படுகிறதா இருக்கிறது, உங்கள் இருதயமாகிய நிலத்திலே விதைக்கப்படுகிறதா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.